அன்று இரவு மனோகரி வெகு நேரம் உறக்கமின்றி அழுது கொண்டிருந்தாள். இடையிடையே பெரிதாக எழுந்து உடலை குலுக்கிய விம்மலை அடக்கிக் கொண்டு அவள் சப்தமிடாது கண்ணீர் உகுத்தாள். தலையணை முழுவதும் நனைந்துவிட்டது. தலை பாரமாக கனத்தது. நெஞ்சு வேதனை தாளாது வெடித்துவிடும் போல இறுகியது. அவளது பெரியம்மா சொன்னபடி இந்த கேவலமான வாழ்வு அவளுக்கு தேவைதானா? மீண்டும் பொலபொலவென்று கண்ணீர் கொட்டியது. மூக்கை நீர் அடைத்து கொள்ளவே மூச்சு விட முடியாது. அவள் எழுந்து உட்கார்ந்தாள். அருகே உறங்கிக் கொண்டிருந்த வனிதாவுக்கு தெரிந்துவிட்டால் கோபிப்பாள் என்ற பயம். அன்று இரவு சாப்பாட்டின் போது அவள் பரிமாறுகையில் எரித்து விடுகிறவள் போல பல முறை வனிதா அவளை பார்த்தாள். என் வாழ்க்கைக்கு நீ பெரிய இடையூறாக இருக்கிறியே, எங்கேயாவது நீ ஒழிந்து போகக்கூடாதா? பேசாமல் பேசியது அவள் கடும் பார்வை. லாவணிக்கு எப்பொழுதுமே எல்லாமே வேடிக்கையாக விளையாட்டு, பொறுப்பற்ற வயது. எல்லோரும் உன்னை போட்டு சதாய்க்கிறாங்க இல்லையா? என்ன செய்கிறது? பெத்தவங்க செய்த பாவம் பிள்ளைகள் தலையிலன்னு சொல்லல? கேள்விப்பட்டிருக்க இல்லையா? ஏன் அழற? என்ன கேட்டால் ஒரு யோசனை சொல்வேன். பேசாம முதல்ல வந்த வரனுக்கு கழுத்தை நீட்டி விட்டு புறப்படு. பிறகு எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. அவள் வேடிக்கையாக சிரித்தாள். மனோகரியின் கன்னத்தை லேசாக தட்டிவிட்டு உள்ளே ஓடிவிட்டாள். சதாசிவத்திற்கு அன்று இரவு சாப்பிடவே மனமில்லை. அனாதையாகி தம்மிடம் அடைக்கலமாக இருக்கும் அந்த பெண்ணை உள்ளம் நோக மனைவி பேசியது அவருக்கு பிடிக்கவில்லை. அழுது ஊதிப்போன முகத்தையும் சிவந்து விட்டிருந்த கண்களையும் பார்த்து அவர் தவித்து போனார். அவள் தாய் செய்த பிசகிற்கு இந்த குழந்தை என்ன செய்யும்? உள்ளூர வேதனைப்பட்டார், பரிதாபப்பட்டார். போம்மா, கண்ணை துடைச்சிட்டு போய் சாப்பிடு, கனிவாக சமாதானம் சொல்ல விழைந்தார். காலி ரூபத்தில் வளைய வந்து கொண்டிருந்த மனைவியின் வாய்க்கு பயந்து மௌனமாக எழுந்து விட்டார். தூக்கமின்றி மனோகரி படுக்கையில் புரண்டாள். அழுது ஓய்ந்துவிட்ட கண்களில் எரிச்சல், ஓடி மறைந்துவிட்ட தாய் மீது உள்ளத்தில் எரிச்சல். அவள் சிந்தனை எங்கேயோ ஓடிச் சென்றது. அவளுக்கு அவள் தாயின் முகம் நன்றாக நினைவில் இருந்தது. அவள் தாய் சுமதி வீட்டை விட்டு மறைந்த பொழுது மனோகரிக்கு வயது 12. பக்கத்தில் இருந்த பள்ளியில் படித்து கொண்டிருந்தாள். சுமதி கொஞ்சம் தொலைவில் இருந்த சங்கீத பள்ளி ஒன்றில் வீணை போதிக்கும் ஆசிரியையாக வேலை பார்த்து வந்தாள். அவளிடம்தான் மனோகரியும் மற்ற சகோதரிகளும் வீணை வாசிக்க பயின்றார்கள். மற்ற இருவருக்கும் சங்கீதத்தில் ஈடுபாடு இருக்கவில்லை. ஆனால் மனோகரிக்கு சங்கீத அறிவு இரத்தத்திலேயே கலந்து நின்றதொரு சௌபாக்கியமாக அமைந்திருந்தது. சுமதிக்கு இனிய குரல், சங்கீதத்தில் ஆழ்ந்த அறிவு. சந்தர்ப்பம் சரியாக அமைந்துவிட்டிருந்தால் அவள் பெரிய பாடகியாக இருக்கக்கூடும். அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவள் தாய் வெள்ளை புடவைதான் அணிந்து கொண்டிருந்தாள். நெற்றியில் திருநீறு, வெறிச்சென்ற கழுத்து, கைகள், ஆனாலும் பளிச்சென்ற அழகான தோற்றம். இடைவரை தொங்கிய கூந்தலை அவள் அள்ளி முடிந்து கொண்டிருப்பாள். அதுவே அவள் முகத்திற்கு பெரிய அலங்காரமாக இருக்கும். நாகமணி போல் அநாகரிகமாக கத்தி கூச்சலிட மாட்டாள், பதட்டமாக பேச மாட்டாள், இறைந்து கத்த மாட்டாள். மென்மையான சுபாவம். வீட்டு வேலைகளை அயற்சியின்றி சுறுசுறுப்பாகவும் சுத்தமாகவும் செய்வாள். யாரிடமும் அதிகம் பேச மாட்டாள். இன்று நடந்தது போல் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மனோகரியின் நினைவில் நீர்வீழ்ச்சி வேகத்தில் வந்து நின்றன. அப்பொழுது பெரியப்பா நல்லசிவம் மிகவும் சாதாரண நிலையில் இருந்தார். திருவல்லிக்கணியில் நல்லப்பன் சந்தில் மிகவும் சிறியதொரு வீட்டில் அவர்கள் வசித்துக் கொண்டிருந்தனர். அன்று தினம் அவள் தாயையும் அவளையும் தவிர மற்ற எல்லோரும் நகரத்தில் நடந்த கண்காட்சி ஒன்றை காண சென்றிருந்தனர். வழக்கம் போல இல்லாது அவள் தாய் மிகவும் முகம் வாடி சோர்ந்து காணப்பட்டாள். தட்டிலே சோற்றை போட்டு குழம்பை ஊற்றிக்கொண்டு சுமதி அவள் அருகில் தரையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். சோற்றை பிசைந்து அள்ளி வாயில் போட்டுக்கொள்ள நிமிர்ந்த போதுதான் மனோகரி பார்த்தாள். அவள் தாய் அழுது கொண்டிருந்தாள். அம்மா, உங்களுக்கு என்னம்மா? ஏம்மா அழுகிறீங்க? பதறிப்போனாள் அவள். பதிலளிக்க முடியாது விசும்பிய சுமதி மகளை இறுக அணைத்து கொண்டாள். மனோகரிக்கும் அழுகி வந்தது. ஏன், எதற்காக என்று புரியாமல் அவளும் கூடவே விசித்து அழுதாள். சுமதி அவள் முதுகை தடவி சமாதானப்படுத்திவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டாள். மகளே, நீ நல்லா படித்து முன்னுக்கு வர முயற்சிக்கணும். நல்ல பெண்ணாகவும் இருக்கணும். பெரியப்பா பெரியம்மா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். தெரிஞ்சுதா? ஏம்மா இப்படி பேசுறீங்க? பேச வேண்டிய காலம் வந்தது, பேசுறேன். உங்க அப்பா ஒரு நாளைக்கு வேலைக்கு போனார், திரும்பியே வரல. அதுபோல எனக்கு. மனோகரிக்கு மனம் குழம்பியது. துக்கத்திலே அவள் திணறினாள். அம்மா, உங்களுக்கு ஒன்றும் நேராது. நிதக்கும் நான் உங்களை நல்லா வச்சிருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேம்மா. என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? எனக்கு பயமா இருக்கு, குழறினாள். சுமதி பதில் பேசவில்லை. வறட்சியாக சிரித்தாள். அன்று இரவு உறங்கும் பொழுது மனோகரி பலமுறை தன் தாயின் கழுத்தை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். என்னவோ நடக்கப் போகிறது என்று புரியக்கூடாத ஒரு திகில். அவளது பிஞ்சு மனம் தவியாக தவித்தது. 2 தினங்கள் சென்றன. பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பிய மனோகரி தன் தாயின் வரவிற்காக பலமுறை வாயிலில் போய் எட்டி பார்த்தாள். மாலை 3 மணியிலிருந்து 7 வரை சுமதிக்கு பள்ளியில் வேலை. அங்கிருந்து வீட்டிற்கு வருவதற்கு அரை மணி ஆகும். அன்று மணி 8, 9, 10 என்று நேரம் வேகமாக ஓடியது. அவள் தாயை காணவில்லை.
நல்ல சிவம் குறுக்கும் நெடுக்குமாக கூடத்தில் அமைதியின்றி நடந்து கொண்டிருந்தார். தலையில் கையை வைத்துக்கொண்டு நாகமணி சுவற்றின் மீது சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தாள். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்த்தேன். வாட்ச்மேன் மட்டும் வாசலில் இருந்தான். கேட்டேன், அவங்க அப்பவே போயிட்டாங்களே நான். தனக்குள் அவர் பேசிக்கொண்டார். உற்று கேட்டபடி நடையில் நின்று கொண்டிருந்தாள் மனோகரி. அவள் இதயம் பயத்தில் திக் திக் என்று அடித்து கொண்டது. ஒரு சமயம் சொல்லாம கொள்ளாம சினிமாவுக்கு போயிருப்பாளோ? மனைவியிடம் கேட்டார். நான் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். அவள் ஒன்றும் சினிமாவுக்கு போகல. திட்டமிட்டு சதி பண்ணிட்டு போயிருக்கா. நீங்க ஒருத்த உலகம் தெரியாத மனுஷர், சீறினாள் நாகமணி. உரத்து பேசாதே, அக்கம் பக்கத்தவங்க காதில் படப்போகுது. உண்மை தெரியாம அபாண்டமா சொன்னால் மகாபாவம். மனைவியை லேசாக கண்டித்தார். சில தினங்கள் சென்றன. நாகமணியின் சகோதரர்கள் மற்ற நெருங்கிய உறவினர்கள் பலர் வந்து போய் கொண்டிருந்தனர். போலீஸ், ஆஸ்பத்திரி என்ற பல சொற்கள் அவர்களிடையே அடிபட்டன. உரத்த குரலில் தர்கித்தார்கள். ஆனால் மனோகரியை கண்டதும் குரலை தாழ்த்தி கொண்டு தங்களுக்குள் ரகசியம் பேசிக் கொண்டனர். தன் தாயை பற்றித்தான் அவர்கள் எல்லோரும் பேசுகிறார்கள் என்பதை அவளால் ஊகிக்க முடிந்தது. ஆனால் அவள் தாய் எங்கே மறைந்து போனாள் என்பது மட்டும் புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருந்தது. அச்சம், துயரம், ஏக்கம் என்று உணர்ச்சி கொந்தளிப்பில் அவள் வளர்ந்து கொண்டு வந்தாள். வருஷங்கள் ஓடிச் சென்றன. கதைகள் நிறைந்த கற்பனை உலகில் திளைத்து வரும் இளம் பெண்ணாக அவள் வளர்ந்து நின்றாள். அரைகுறையாக அவள் காதுகளில் பட்ட செய்தி இப்பொழுது அவளுக்கு உண்மை நிலையை விளக்கிவிட்டது. அவளது விதவை தாய் பெற்ற மகளை விட்டுவிட்டு காதலன் ஒருத்தனோடு வீட்டை விட்டு மறைந்து விட்டாள் என்ற பயங்கர உண்மை புலனாகியது. அப்பப்பா, அதை நினைத்து நினைத்து அவள் பட்ட வேதனை, துக்கம், அவமானம் விவரிக்க இயலாது. யாராவது அவள் காதுபட அவள் தாயை பற்றி பேசிவிட்டால் போதும், மனோகரி நெருப்பை மிதித்து விட்டவள் போல நெஞ்சு பதறி வெட்கத்தில் குறுகி உணர்வுகள் தோய்ந்து துன்பக் கேணிக்குள் அமிழ்ந்து போய் விடுவாள். எத்தனை இரவுகள் சுமதியை பற்றிய சிந்தனைகள், கண்ணீர், பெருமூச்சுகள். வெளியே சொல்லிக்கொள்ள முடியாது தாயை பற்றிய ரகசியத்தை உள்ளத்தில் புதைத்து வைத்து கொண்டு அவள் மருகினாள், உருகினாள், வேதனைப்பட்டாள். அம்மா, ஏனம்மா இப்படி செஞ்சீங்க? என்னை பற்றி கூட உங்களுக்கு நினைப்பு இல்லையா? இப்போ எங்கேம்மா இருக்கீங்க? அவளது உள்ளம் ஓயாது ஓலமிட்டது. இந்த ஒரு காரணம் அவளது இளமையின் உத்வேகத்தையே குடித்துவிட்டது. சுமதியை பற்றி யாராவது விசாரித்து விடுவார்களோ என்ற பயம் நிரந்தரமாக அவள் அடிமனதிலே குடிகொண்டு விட்டது. அவள் யாரிடமும் நெருங்கி பழக முயற்சிக்கவே இல்லை. கூட படித்த பெண்களுடன் பட்டும் படாதுமாக பழகினாள். யாராவது தனியே நின்று பேசிக் கொண்டிருந்தால் தன் தாயை பற்றி தான் பேசுகிறார்கள் என்ற நினைப்பில் அவள் வேதனைப்பட்டாள். தலை நிமிர்ந்து சிட்டுக்குருவி போல் உல்லாசமாக பறந்து தெரிய வேண்டிய இளமை பருவத்திலே தன்னம்பிக்கை குலைந்து தன் மன போராட்டங்களை பகிர்ந்து கொள்ள தோழிகளின்றி தனிமையிலே தவித்தாள். அன்பு காட்டி 2 வார்த்தைகள் ஆறுதல் சொல்ல வீட்டில் யாரும் கிடையாது. வெளியே உள்ளத்து போராட்டங்களையும் வேதனைகளையும் பகிர்ந்து கொள்ள சிநேகிதி என்று ஒருத்தி கூட கிடையாது. வேலைக்கு போவது, உழைப்பது, வீட்டிற்கு வருவது, உழைப்பது, இடையே பெரியம்மாவின் சுடுசொற்களை கேட்பது, சகோதரிகளின் கேலி மொழிகளில் மனம் புண்ணாவது. சே, இதுவும் ஒரு வாழ்க்கையா? பெரியம்மா சொன்னது போல ஆற்றிலோ குளத்திலோ மேலே அவளால் சிந்திக்கவே முடியவில்லை. தூங்கவும் முடியாது. புரண்டு புரண்டு படுத்தாள். மறுநாள் காலை அவள் வழக்கம் போல் தனது இருக்கையில் உட்கார்ந்தாள். டெலிஃபோன் மணி கிணிகிணித்தது. குட் மார்னிங் முருகன் ரோட்வேஸ். காலையில் வேலை ஆரம்பிக்கும் முன் உன் குரலை கேட்க ரொம்ப சுகமாக இருக்கு தெரியுமா? மறுபக்கத்திலே மயக்கும் சிரிப்பு அவள் மனதை மெல்ல அணைத்து கொண்டது. யார் அது? மிஸ்டர் அரவிந்த் குமாரா? கேட்கும் முன் நெஞ்சு இன்பத் துடிப்பின் வேகம் கூடியது. இடைவெளி ஒரு நாள், அதற்குள்ள மறந்துட்டியே. ஆனால் நான் மறக்கலை. உல்லாசமாக மறுபுறத்தில் அவன் சிரித்தான். முகம் சிவந்து உள்ளங்கைகள் வியர்த்து ஒரு கணம் பதிலளிக்க முடியாது அவள் மௌனமானாள். இரவு முழுவதும் அவள் பட்ட வேதனை, துயரம் எல்லாம் இப்பொழுது மாயமாக மறந்துவிட்டதே. மென்மையாக அந்த உணர்வுகளை தீண்டிய அந்த குரல் புண்பட்ட மனதிற்கு மருந்து போலல்லவா சுகமாக இருந்தது. அந்த இன்பத்தில் அவள் மனக்கண் முன் புதியதொரு உலகம் திறந்து கொண்டு அவளை வரவேற்க காத்திருப்பது போன்ற ஒரு வியப்பு. மேனி சிலிர்த்து போனாள் அவள். நான் எதிர்பார்க்கவில்லை. அதனால் குரலை கண்டுபிடிக்க முடியவில்லை. பொங்கி புறப்பட்ட புத்துணர்ச்சியின் வேகத்திலே அவள் குரல் தடுமாறியது. இன்று மாலை ஆபீஸிற்கு வெளியே சந்திக்க முடியுமா? மறுக்கக்கூடாது. கொஞ்சினான் மறுபுறத்தில். இதுவரை யாரும் அவளிடம் அத்தனை அன்பாக நேச உறவோடு பேசியதே இல்லை. ஏனோ அவள் மனம் அது சமயம் அவனது நட்பையும் நெருக்கமான உறவையும் மிக மிக நாடியது. ஓகே, சந்திக்கிறேன். போனை கீழே வைத்துவிட்டு கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டாள். முன்பின் பழக்கமில்லாதவன் அரவிந்த்குமார். போனிலே அவன் குரலுடன் சில நாட்கள் பழகியிருந்தாள். ஒரே ஒரு தடவை சாலையிலே சந்தித்து 2 வார்த்தைகள் பேசிவிட்டு போனவன். என்னுடன் டிஃபன் சாப்பிட ஹோட்டலுக்கு வருகிறாயா என்று அழைத்தபோது புறப்பட்டு விட்டாள். திடீரென்று அப்படி அவளுக்கு ஒரு துணிச்சல். ஆபீஸ் அருகே மோட்டார் சைக்கிளை வைத்துவிட்டு இருவரும் நடந்து அருகில் இருந்த பெரிய ஹோட்டலுக்குள் சென்றனர்.
ஜன்னல் ஓரமாக இருந்த மேஜை அருகே அவளை அழைத்துச் சென்றான். நாற்காலியை நகர்த்தி உட்கார் என்று அன்புடன் உபசரித்தான். எதிரே இன்னொரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கண்களால் அவளை மென்மையாக சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். இந்த அனுபவம் மனோகரிக்கு மிகவும் புதியது. அவனது கூரிய பார்வையை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கழுத்து, காதுகள், முகமெல்லாம் சூடாகி போன. மௌனமாக தலையை குனிந்து கொண்டு மேஜை மீது விரல்களால் கோலமிட்டு கொண்டிருந்தாள். மனோ அன்புடன் அழைத்தான். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. மெய் சிலிர்த்து போனாள். அந்த குரலுக்கு அப்படி ஒரு காந்த சக்தி. என்ன சாப்பிட்ற சொல்லு. முகத்தை பார்த்தா பட்டினி போல இருக்கே. உண்மையை சொல்லு. இன்னைக்கு நீ லஞ்சு கூட சாப்பிடல இல்லையா? கொஞ்சலாக கேட்டான். இல்லை, தலையசைத்தாள் அவள். டயட்டா? உனக்கு தேவையில்லையே. சிரித்தபடி அவன் கண்கள் அவளது பொன் உருவத்தின் மீது மேலும் கீழும் ஓடியது. வெட்கத்துடன் மறுபடியும் அவள் தலையை குனிந்து கொண்டாள். நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. அவனது பேச்சு, பார்வை எல்லாம் இனித்தன. பஸ்ஸுக்கு நேரமாயிடுச்சு. டிஃபன் கட்டி கொண்டு வரலை. மெல்லிய குரலில் பதிலளித்தாள். அப்போ நீ நிறைய சாப்பிடணும், மறுக்கக்கூடாது. பையா, அவன் சர்வரை அழைத்தான். பாதாம் கேக், மசாலா தோசை, மெதுவடை, பூரி, உருளைக்கிழங்கு, காஃபி. அவன் அடுக்கிக் கொண்டே போனான். சிறிது பொழுதில் சர்வர் தட்டுக்களை கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு போனான். நமது நட்பு தொடர்ந்து இனிதாக வளர முதலில் ஸ்வீட்டை சாப்பிடு. அவளது கண்களுக்குள்ளே சிரித்தான் அவன். பாதாம் கேக்கை ஸ்பூனினால் வெட்டி சிறிதளவு எடுத்து வாயில் போட்டு கொண்டாள். அதன் இனிப்பு தொண்டை வரை பரவியது. அவனது காந்த பார்வை தந்த இன்பம் உடல் முழுவதும் பரவி இனித்தது. அன்னைக்கு ஆஃபீஸில் அவங்க எல்லாரும் சினிமாவுக்கு போனாங்களே, நீ ஏன் போகலை? சினிமா பார்க்க பிடிக்காதா? அனுதாபத்துடன் கேட்டான். தலையை குனிந்து கொண்டாள் அவள். திடீரென்று மறுபடியும் அந்த துன்ப உணர்வு அவளை கவ்விக்கொண்டது. எனக்கு ஆஃபீஸில் நெருங்கிய சிநேகிதிகள் யாரும் கிடையாது. நான் யாருடமே பேச்சு வச்சுக்கிறதில்லை. எங்கள் வீட்டில் பெரியப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவள் நிறுத்தினாள் தயக்கத்துடன். உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரா? எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை. பெரியப்பா தயவிலே வாழ்கிறேன். சொல்லி முடிப்பதற்குள் துக்கம் தொண்டையை இறுக்கியது. கண்கள் பனித்தன. மன்னிச்சுக்கோ மனோ, தெரியாம கேட்டுட்டேன். நான் இருக்கும் வரை இனிமேல் நீ அனாதை இல்லை. உணர்ச்சி பொங்கிய அவன் குரல் அவளை நிமிர்ந்து பார்க்கச் செய்தது. தேங்க்யூ என்றாள் அவள் நன்றி பெருக்குடன். நீ துயரமாக இருக்கும்போது கூட எத்தனை அழகாக இருக்கிற தெரியுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேஜை மீது நீட்டி அவளது கரத்தை பற்றினான். அவளுக்கும் அவனை மிகவும் பிடித்து விட்டிருந்தது. தன்னை மறந்து மயங்கிய நிலையில் கையை விடுவித்து கொள்ள நினைப்பு இன்றி அவள் உட்கார்ந்திருந்தாள். இரும்பு பீரோவின் கதவில் பதிந்திருந்த நீண்ட கண்ணாடி முன் அவள் நின்று கொண்டிருந்தாள். அன்று ஆபீஸ் விடுமுறை நாள். விடியற்காலையிலேயே குளித்துவிட்டு உடித்து கொண்டு விட்டிருந்தாள். கூந்தலை வாரி பின்னிக்கொண்டு சமையல் அறைக்குள் போக வேண்டிய கட்டம். அவளுக்கு இப்பொழுது வீட்டு வேலைகள் மீது நாட்டம் இருக்கவில்லை. உடலை வருத்தி கொண்டு உழல மனமில்லை. இன்னும் சில தினங்கள்தான். அதற்கு பின் அந்த வீட்டின் கடினமான உழைப்புகளிலிருந்து, பெரியம்மாவின் சுடு சொற்களிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது. அதை எண்ணி எண்ணி அவள் இரவு முழுவதும் மகிழ்ச்சியில் உறங்கவே இல்லை. நெஞ்சிலே பொங்கிய இன்பச் சுமையை தாளாது அவள் லேசாக பெருமூச்செறிந்தாள். கண்ணாடி பிரதிபலித்த தன் அழகு உருவத்தை ஆராய்ந்த வண்ணம் மயங்கி நின்றாள். அரவிந்த்குமார் வேலையில் அமர்ந்த 6 மாதங்கள் விரைந்து சென்று விட்டன. அந்த சில மாதங்களில் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட நட்பு வளர்ந்து நெருக்கமான நிலைக்கு வந்து விட்டிருந்தது. அந்த குறுகிய காலத்திற்குள் அவர்களிடையே எத்தனையோ சந்திப்புகள், கடற்கரை, கடைவீதி, பஸ் மார்க்கெட் என்று சந்திக்க எத்தனையோ இடங்கள். பேசிய பேச்சுக்களோ எண்ணற்றவை. அதன் விளைவாக எழுந்த இன்ப நினைப்புகளோ ஏராளம். மயில் தொகை போல் பின் முதுகில் படர்ந்து கிடந்த கூந்தலை சீப்பினால் மெல்ல வாரிக்கொண்டு அவள் மெய் மறந்து நின்றாள். அரவிந்த்குமார் வேலையில் கெட்டிக்காரன். அதுபோலவே பேச்சிலும் கெட்டிக்காரன். சிரிக்க சிரிக்க பேசுவான். கேட்டவரை சிந்திக்கும்படி திறமையாகவும் பேசுவான். பல சந்திப்புகளின் முடிவில் அவனை பற்றி அவள் ஓரளவு தெரிந்து கொண்டிருந்தாள். அவர்கள் தஞ்சாவூர் வாசிகள். தந்தைக்கு பெரிய இரும்பு கடை இருக்கிறது. தஞ்சாவூரில் அவர் பெரிய வியாபாரி, பரம்பரை பணக்காரர். அவன் பெற்றோர்களுக்கு ஒரே பிள்ளை. மேனேஜர் ஒரு வழியில் அவனுக்கு மாமன் உறவு. அவரிடம் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளத்தான் தந்தை அவனை சென்னைக்கு அனுப்பியிருந்தார். தாயாருக்கு இந்த யோசனை அத்தனை பிடித்தமாக இருக்கவில்லை. சொந்த வியாபாரத்தை கவனித்துக் கொண்டு தங்களுடன் கூடவே மகன் இருக்க வேண்டும் என்ற விருப்பம். ஊருக்கு திரும்பும்படி கடிதங்கள் மூலம் வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவனை பற்றி அதிகம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பிய மனோகரி தன்னை பற்றி மேலெழுந்த வாரியாகத்தான் சொல்லியிருந்தாள். தன் தாயை பற்றிய சங்கதியை அவனிடம் கூட அவள் பேசவே இல்லை. ஆனால் அன்று முதல் நாள் மாலை மனம் விட்டு தன் தாயை பற்றிய ரகசியத்தை அவனிடம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. முதல் நாள் மாலை உணவு நேரத்தின் பொழுது அவள் மட்டும் தனியே இருக்கையில் உட்கார்ந்திருந்தாள்.
மாடிப்படிகளில் லேசாக எழுந்த அந்த பழக்கப்பட்ட காலடி ஓசை அவளை பரவசத்தில் ஆழ்த்தியது. ஏதோ வேலையாக இருப்பது போல் அவள் ஃபைல் ஒன்றை புரட்டி கொண்டு குனிந்தபடி இருந்தாள். கம்மென்று முகத்தில் வந்து மோதிய ஷேவிங் லோஷன் வாசனை அவனது அருகாமையை உணர்த்தியது. கட்டுக்குள் அடங்கவில்லை மனம். நெஞ்சு துடிக்க அவள் நிமிர்ந்தாள். அரவிந்த்குமார் சாய்ந்த வாக்கில் மேஜையின் நுனி மீது சுவாதீனமாக ஏறி உட்கார்ந்து கொண்டான். ஓவர் டைம் வேலை செய்ய உன்னை யார் நிர்பந்திக்கிறாங்க? பரிகாசமாக கேட்டுக்கொண்டு அந்த ஃபைலை அப்பால் நகர்த்தி வைத்தான். அன்பு நிறைந்த அவனது பார்வையில் எத்தனையோ கதைகள். சுற்றுமுற்றும் கவனித்துவிட்டு மெல்ல அருகில் குனிந்து காதருகி சொன்னான். மையுண்ட கண்களால் மருள மருள பார்த்து என் மனதை சுருள சுருள வாரிக்கொண்டு விட்டாயே. அதை பற்றி விவரமாக பேச இன்னைக்கு கடற்கரையிலே சந்திக்கலாமா? கேலியும் நம்பிக்கையும் கலந்த குரலில் குழைந்தான். வெட்க மிகுதியில் அவள் பேச தடுமாறினாள். ஆகட்டும் என்று தலையசைத்தாள். மேஜை மீது படிந்து கிடந்த அவளது வலது கரத்தை மெல்ல அமுக்கினான். ஓகே என்று கூவிவிட்டு அவசரமாக விரைந்தான். மேனேஜர் மாமாவை உத்தேசித்து அவனும், பெரியப்பா நல்ல சிவத்தை உத்தேசித்து அவளும் கூடியவரை தன் அன்பையும் நெருக்கமான நேசத்தையும் ஆபீஸில் உள்ளவர்கள் அறியாவண்ணம் கட்டி காத்து வந்தனர். நடுமுதுகு வரை முடியை பின்னலிட்டு கொண்டு அதை வண்ண நூலால் கட்டிவிட்டு மீதியை பரவலாக சீவிவிட்டு கொண்டாள். புடவை தலைப்பை உதறி மடிப்புகளை சீர்படித்து அணிந்து கொண்டாள். மறுபடியும் தன் உருவத்தை கண்ணாடியில் அழகு பார்த்து கொண்டு நின்றாள். சில தினங்களுக்கு முன்னர் பெரியம்மா நாகமணி தன் கணவரிடம் சொன்னது அவள் காதுகளில் கேட்கத்தான் செய்தது. இந்த பொண்ணு ரொம்ப மாறிக்கிட்டு வரா, கவனிச்சிங்களா? உண்மையில் அவள் தோற்றம் இப்பொழுது மிகவும் மாறித்தான் விட்டிருந்தது. உள்ளடங்கிய கன்னங்கள் லேசாக உப்பி இருந்தன. உடல் பூசினால் போல தடித்து தங்கம் இருகிட்டது போன்ற பளபளப்பில் ஜொலித்தது. மகிழ்ச்சியின் ஒளி கண்களில் பொங்க அவள் முன்னைவிட இப்பொழுது மிகவும் அழகாக இருந்தாள். கண்ணாடி காட்டிய தன் அழகு உருவத்தை விட்டு போக மனமில்லாதவள் போல் அவள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். பெரியம்மாவின் பெருங்குரல் குளியலறை கதவிடுக்கின் வழியே கிரீச் என்று அலறியது. பெரியப்பாவை தேடிக்கிட்டு இன்னைக்கு யாராச்சும் வருவாங்க. முன்னறியை சுத்தப்படுத்தி வை. அடுப்புல காஃபிக்கு தண்ணி போடு. பாலை காய்ச்சி இறக்கி வை. போ, மச மச நின்றுட்டு இருக்காதே. உத்தரவுகள் பறந்தன. அசட்டையாக தோள்களை குலுக்கிவிட்டு மிகவும் சாவதானமாக அவள் முன்னறைக்கு வந்தாள். ஆகட்டும், இன்னும் சில தினங்கள் தானே. அதற்கு பின் பெரியம்மாவின் அதிகாரம் உருட்டல் மிரட்டல் எல்லாம் பலிக்காது. அறையை பெருக்கி சுத்தப்படுத்தி நாற்காலிகளை நகர்த்தி ஒழுங்கு செய்து கொண்டு அவள் வளைய வந்து கொண்டிருந்தாள். ஆனால் நினைவு முழுவதும் அரவிந்த்குமாரை சுற்றி சுழன்று கொண்டிருந்தது. அன்று மாலை அவள் வேலைக்கு பின் அவனை சந்திக்க புறப்பட்டாள். வழக்கம்போல் சந்திக்கும் இடத்தில் அவன் தயாராக காத்து கொண்டிருந்தான். மௌனமாக இருவரும் நடந்து மணல் மீது சென்று அமர்ந்து கொண்டனர். சிறிது நேரம் கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன். என்ன சொல்ல போகிறானோ என்ற ஆவலில் அவள் மணலை விரல்களால் துழாவி கொண்டு காத்திருந்தாள். திடீரென்று அவன் பேச ஆரம்பித்தான். முக்கியமானதொன்று உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம குழம்புறேன். உனக்கு என்னை பற்றி கொஞ்சம் ஏற்கனவே தெரியும். எங்க அம்மாவுக்கு என் மேல உசுருன்னு சொல்லியிருக்கேன். என் பிரிவை அவங்களால் தாங்க முடியலை. ஊருக்கு திரும்பிவான்னு தொந்தரவு செய்கிறா. அத்தனை பெரிய வீட்டை அவங்களால நிர்வகிக்க முடியலையாம். உதவிக்கு விரைவாக மருமகள் வேணுமாம். நிறுத்திவிட்டு அர்த்த பாவத்துடன் அவளை பார்த்தான். குபீர் என்று மனோகரி முகம் சிவந்து போனாள். தலையை குனிந்து கொண்டாள். உனக்கு இத்தனை பெரிய அதிர்ஷ்டமா? அவள் உள்ளம் உற்சாகத்துடன் கூக்குரலிடுவது போன்ற பிரமை. நெஞ்சு படபடப்பை தாளாது அவளுக்கு மூச்சு முட்டியது. மணலுக்குள் புதைந்து கிடந்த அவளது கை விரல்களோடு தன் கை விரல்களை சேர்த்து இறுக்கி கொண்டான் அவன். அத்தனை பெரிய வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கவும், எங்க அம்மாவுக்கு உதவியாக குடும்பத்தை நிர்வகிக்கவும் ஒரு மருமகள். அவங்களுடைய ஒரே பிள்ளையான இந்த அரவிந்தனுக்கு மனைவியாக எங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்கத்தான் வர சொன்னேன். பரவசமாக சொல்லி முடித்தான். மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தாள். மகிழ்ச்சி கடலில் மூழ்கிவிட்ட அவளால் பேசவே முடியவில்லை. என்று தலையசைத்தாள். ஜாதி மல்லி 30 பைசா. மல்லி கதம்பம் செவ்வந்தி பூ. கூவிக்கொண்டு அருகில் வந்தால் பூக்கூடையுடன் ஒரு பெண். அவளை அழைத்து 4 முழம் ஜாதி மல்லிகை வாங்கினான் அவன். கொஞ்சம் திரும்பு, என் கையாலே உன் தலையில் வைக்கிறேன் பரிவோடு சொல்லிக்கொண்டு அருகே வந்தான். மனோகரி திடுக்கிட்டு நகர்ந்து கொண்டாள். வேண்டாம், நமக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. யாராவது பார்த்தா அசிங்கமா இருக்கும். பெரிய 10ஆம் பசலியாக இருக்கியே. நல்ல சோஷியலா பழகுவேன் நினைச்சுதான் இந்த சந்தோஷத்தை கொண்டாட நாளைக்கு நாம் இருவரும் மகாபலிபுரத்துக்கு பிக்னிக் போக ஒரு காருக்கு கூட ஏற்பாடு பண்ணி இருக்கிறேனே. ஆச்சரியத்துடன் கேட்டான் அவன். மீண்டும் அவள் திடுக்கிட்டு போனாள். என்னை கேட்காம நீங்க ஏற்பாடு பண்ணினது தப்பு. உங்களை சந்திச்சுட்டு நான் தினமும் நேரம் கழிச்சு வீட்டுக்கு போகும்போது பெரியம்மா கிட்ட எத்தனையோ பொய் சொல்ல வேண்டியிருக்கு.
மகாபலிபுரத்துக்கு விடுமுறை நாளின் போது உங்களோட நான் எப்படி வர முடியும்? நமக்கு கல்யாணம் ஆகும் வரை அவ்வளவு நெருக்கமாக பழக எனக்கு மனசு ஒப்பாது. திடீரென்று அவளுக்கு சுமதியின் நினைப்பு வந்தது. ஒழுக்கம் கெட்ட தாயின் மகள் என்ற ஒரு அவல நிலை அவளுக்கு போதாதா? அதை தன் வாழ்க்கையிலிருந்து கலைந்து எறிய அவள் மனம் எத்தனை பாடுபடுகிறது. அவளை மனைவியாக அடைய விரும்பும் அரவிந்தன் உள்ளத்தில் அவள் இன்றும் நல்லவளாக நேர்மையானவளாக இருக்க வேண்டாமா? ஊருக்கு போய் அம்மா அப்பா 2 பேருடைய சம்மதம் வாங்கிக்கிட்டு எங்க பெரியப்பா கிட்ட வந்து கேளுங்க. எல்லாம் முறைப்படி செய்வோம். மகாபலிபுரம் எங்கே ஓடிப்போச்சு? அரவிந்த்குமார் அவளது கரத்தை கெட்டியாக பற்றி குலுக்கினான். உன் வைராக்கியத்தை நான் ரொம்ப பாராட்டுகிறேன். ஒழுக்கமான வாழ்க்கையிலே உனக்கு இருக்கிற ஈடுபாட்டை உணர்ந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பணம் எங்களுக்கு பெருசல்ல. பண்பு நிறைஞ்ச குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன்னு அம்மா புரிஞ்சு கொண்டா ரொம்ப மகிழ்ந்து போய் விடுவாங்க. அவங்களுக்கு உன்னை கட்டாயம் பிடிக்கும் என்றான் உணர்ச்சி பொங்கிய குரலில். அது சமயம்தான் அவளுக்கு அந்த எண்ணமும் துணிவும் ஏற்பட்டது. அரவிந்த், உங்களை பத்தி நீங்க ஒளிவு மறைவு இல்லாம எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்னை பற்றி விவரமா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே. ஏன் தெரியாது? நல்ல சிவம்னு பேருடைய ஒரு பெரியப்பா இருக்கிறார். பெண் கேட்க வந்தால் பொல்லாத சிவமாகி விடுவாரோன்னு பயந்துகிட்டு இருக்கிறேன். கேலியாக அவன் சிரித்தான். மோகனமாக அவளை பார்த்தான். கபடமற்ற அவனது பேச்சு அவள் நெஞ்சை நெகிழச் செய்தது. இனியும் அவள் அவளது தாயை பற்றிய செய்தியை அவனிடம் சொல்லாமல் மறைத்து வைப்பது முறையல்ல. சொன்னால் அதை எப்படி ஏற்பான்? தனக்குள்ளே எண்ணி ஒரு கணம் குமைந்தாள். பெரியம்மா பெரிய புலியா பாய்ந்து சண்டைக்கு வந்து விடுவாங்களா? குறும்புத்தனமாக கேட்டுவிட்டு மீண்டும் அவன் சிரித்தான். நான் கல்யாணம் பண்ணிக்கொண்டு அந்த வீட்டை விட்டு நகர்ந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறையும். அதனால கொஞ்சம் மன நிம்மதியும் ஏற்படும். பெண் கேட்டா மறுப்பு சொல்ல மாட்டாங்க. என் தாய் பற்றின கதையை கேட்டாதான் நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு கலங்கி கொண்டிருக்கிறேன். அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. என்னுடைய சின்ன வயசுல என்னை தவிக்க விட்டுட்டு எங்க அம்மா வேறு ஒருத்தனோட புறப்பட்டு போயிட்டாங்க. அதனால அடக்க முடியாத அவள் விம்மினாள். பூ, இவ்வளவுதானே? நான் என்னவோ ஏதோன்னு ஒரு நிமிஷம் அசந்து போய்விட்டேன். சின்ன வயசு விதவை, இயற்கையோடு ஒத்து வாழ அவங்க மறுவாழ்வு தேடிக்கொண்டாங்க. இந்த காலத்துல இது மாதிரி சங்கதிகள் பத்தி எத்தனையோ கேள்விப்படுகிறோம். மேலும் உன் தாய் செஞ்ச தவறுக்கு உன்னை எப்படி பொறுப்பாக்க முடியும்? உன்னை உனக்காக விரும்பி மணக்க நான் முன் வந்திருக்கிறேன். நீ ஏன் கடந்து போன சங்கதியை நினைச்சு மனம் கஷ்டப்படுற? சேச்சே, அழாதே, கண்களை துடைச்சிக்கோ. எனக்கு வேண்டியது நீ, உன்னை சுற்றியுள்ள இந்த கதையல்ல. புரிஞ்சுக்கோ. ஆதரவாக பேசினான். தேங்க்யூ என்றாள் நன்றி உணர்வில். அதற்கு பின்னர் வெகு நேரம் இருட்டியது கூட மறந்து அவர்கள் வருங்காலத்தை பற்றி பல பேசிக் கொண்டிருந்தனர். கற்பனை செய்தனர். கனவுகளை எழுப்பினர். முன்னறையில் வேலையை முடித்துவிட்டு அவள் திரும்பினாள். குளித்து முடித்த பின்னர் தலையை சீவிக்கொண்டு பின்வரந்தாவில் நின்ற நாகமணி கணவனுடன் காரமாக பேசிக் கொண்டிருந்தாள். தன் பெயர் பேச்சில் அடிபடுவதை கேட்ட மனோகரி தயங்கி கொண்டு உற்று கேட்டாள். நான் சொல்றதை கேளுங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரி இருக்கா. தினமும் ஒரு நாளை போல இருட்டின பிறகுதான் வீட்டுக்கு வரா. கேட்டா என்னவோ கதையெல்லாம் சொல்றா. மற்ற நாள் எல்லாம் விட நேத்திக்கு நல்லா இருட்டின பிறகுதான் வந்தா. கண்ணும் மூஞ்சியும் பளபளன்னு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதை பார்த்து என் மனசுக்கு ஒரு கவலை வந்துடுச்சு. எனக்கு என்னமோ அவ போக்கு பிடிக்கல. சந்தேகமா இருக்கு. இதை முளையிலேயே கிள்ளி எறியணும். விபரீதமாயிட்டா தலை குனிஞ்சு நிற்க வேண்டி வரும். என்ன செய்ய சொல்ற? சீறினார் நல்ல சிவம். நான் தான் 4 நாளா கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன். என் அண்ணியோட ஓரகத்தி வந்து சொன்னாங்களே ஒரு இடம், பார்த்து பேசி அதை இவளுக்கு முடிச்சிடுங்கோ. இவளுக்கு கல்யாணமாகி வீட்டை விட்டு கிளம்பினாத்தான் எனக்கு நிம்மதி. நிதக்கும் இப்படி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு என்னால் வாழ முடியாது. சரி, சத்தம் போடாதே. இது விஷயமா நான் உங்களை பார்க்குறேன். இப்படி ஒரு ஏற்பாடு நடக்கிறதா? மனோகரியின் நெஞ்சி பதைத்தது. அந்த கணமே அரவிந்த்குமாரை பார்க்க வேண்டும் என்று அவள் துடியாக துடித்தாள்.